அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சினிமா செய்திகள் தான். சினிமாவிலேயே பாடல்கள் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை பெறுதுங்க. அந்த வகையில தமிழ் சினிமாவுல மிகவும் செல்வாக்கு பெற்ற பாடகர் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பாடகர்களாக இருந்து பாடல்கள் பாடுவது மட்டும் இல்லைங்க. ஒரு சில நடிகர்களும் தங்க பாடல்களில் பாடியிருப்பாங்க. அவருடைய பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குங்க. அதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சமாகதாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சினிமாவில் பார்த்தோம்னா சிறந்த பாடகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் செல்வாக்கு பெற்றவர்கள் குறிப்பிட்டவங்களை நம்ம சொல்ல முடியும். இந்த பாடகர்கள் தங்களுடைய பல்துறை குரல் திறன்களாலையுமே தனித்துவமான பாணியிலையும் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளை தொழில்துறையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். அவர்களுடைய குரல்களை தமிழ் திரைப்பட இசையில் சின்னமாக மாறியிருக்குங்க. பெரும்பாலுமே காலத்தால் அழியாத வெற்றிகளுடன் தொடர்புடையது தான் இவர்களுடைய பாடல்கள். அடுத்த தலைமுறை கலைஞர்களுக்குமே தொடர்ந்து பாதிக்கும் ஒரு நீடித்த மரபை அவர்கள் விட்டு சென்றிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம்னா முதலாவதாக யார் வராங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியன் தான். திரைத்துறையில் பார்த்தோம்னா மிகவும் திறமையானவும் பல்துறை திறன் கொண்ட பாடகர்னே சொல்லலாம். ஒருவரான எஸ்பிபி 16 மொழிகளையும் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களையும் பாடியிருக்காரு. தனது சக்தி வாய்ந்த ஆனால் மென்மையான குரலுக்காக பிரபலமாயிருக்காங்கன்னே சொல்லலாம். சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்காக இவர் பார்த்தோம்னா 6 தேசிய திரைப்பட விருதுகளையும் வென்று சாதனை படைச்சிருக்காரு. வரக்கூடியவர் தான் கேஜே யேசுதாஸ். கேரளாவை சேர்ந்தவர் தான். இவரும் புகழ்பெற்ற பின்னணி பாடகராக இருக்கிறாரு. வியக்கத்தக்க வகையில் பார்த்தோம்னா 50,000 பாடல்களை பதிவு செய்திருக்காரு. தனது பக்தி இசைக்காக பிரபலமான பாடல்கள் பாடியிருக்காரு. சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்காக இவரும் தேசிய திரைப்பட விருதுகளை 8 முறை வென்றிருக்காரு. அடுத்ததாக யார் வராங்கன்னா ஹரிஹரன் பார்த்தோம்னா தனது கசல் பாடல்களாலுமே பின்னணி பாடலுக்கு பெயர் பெற்ற பல்துறை கலைஞர்னே சொல்லலாம். 10 மொழிகளையே 15,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பதிவு செய்திருக்காரு. இசையில் தனது பங்களிப்புக்காக தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதையும் பெற்றிருக்காரு. இந்த வரிசையில் பார்த்தோம்னா பெண் பாடகியாக இருக்கக்கூடியவர் தான் ஸ்வர்ணலதா. குறிப்பிடத்தக்க குரல் வளம் கொண்ட பின்னணி பாடகியாக நம்ம இவங்களை சொல்லலாம். 2003ஆம் ஆண்டு தான் துயர சம்பவங்களால் இறக்கும் வரையுமே இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் போன்ற இசையமைப்பாளர்களுக்காக ஏராளமான பாடல்களை பதிவு செய்திருக்காரு. இந்த வரிசையில் யார் வராங்கன்னா உன்னிகிருஷ்ணன் பார்த்தோம்னா ஒரு பிரபலமான பின்னணி பாடகர்னு சொல்லலாங்க. இளையராஜா மற்றும் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த பாடல்களுக்கு விளக்கங்களுக்கோ அறியப்படுறாரு. இவர் பார்த்தோம்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி மொழிகளில் பாடியிருக்காரு. சேர்த்த பின்னணி பாடகியாக இருக்கக்கூடியவர் தான் KS சித்ரா. இவருடைய பாடல்களை மெய்மறந்து கேட்காதவங்க யாரும் இல்லைன்னே சொல்லலாங்க. இசைக்கலைஞரான சித்ரா பார்த்தோம்னா 7 மொழிகளில் சுமார் 25,000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. தனது பாரம்பரிய பாணியிலான பாடலுக்கு பெயர் பெற்ற இவர் பார்த்தோம்னா தனது இசை வாழ்க்கையில் 6 தேசிய திரைப்பட விருதுகளை வென்றிருக்காங்க. பாடகராக மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்களையும் நடிச்சிருக்காங்க. பாடகர் மனோ. இவர் பார்த்தோம்னா 1980களில் 1990களில் தனது பாடல்களுக்காக புகழ் பெற்றிருக்காரு. இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், தேவா போன்ற புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களுடைய இசையில் ஏராளமான பாடல்களையும் பாடியிருக்காரு. இளையராஜாவுடைய இசையமைப்புகளை பாடியதற்காகவே பிரபலமான பின்னணி பாடகர் தான் ஸ்ரீனிவாசன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழிகளில் பாடல்களை பதிவு செய்திருக்காரு. அடுத்ததாக வரக்கூடியவர் தான் கார்த்திகோ. சமகால பின்னணி பாடகராக இருந்திருக்காரு. ஹரிஸ் ஜெயராஜ், தேவி ஸ்ரீ பிரசாத் மற்றும் கார்த்திக் போன்ற இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பல பாடல்களையும் பணியாற்றியிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட மொழிகளில் பாடியிருக்காரு. எந்த வரிசையில் வரக்கூடிய பெண் பாடகி தான் நவீன பின்னணி பாடகின்னு அறியப்படுறாங்க. ஸ்ரேயா கோஷல் குழந்தை நட்சத்திரமாக தனது வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. தமிழ், இந்தி, பெங்காலி, மராத்தி உள்ளிட்ட பல இந்திய மொழிகளில் பாடல்களை பதிவு செய்திருக்காங்க. 4 தேசிய திரைப்பட விருதுகளையும் வென்றிருக்காங்க. ஜானகி பார்த்தோம்னா
அல்லது மெல்லிசை குயின்னு அழைக்கப்படுறாங்க. சிறந்த பாடகிக்கான தேசிய விருதை 4 முறை வென்றிருக்காங்க. 1980ஆம் ஆண்டு 16 வயதிலே படத்தில் பாடியதற்காக முதல் விருதை பெற்றிருக்காங்க. சுசிலாவும் தெற்கிலிருந்து வந்த பல்துறை பாடகின்னு இவங்களும் ஒருவர் தான். தனது முதல் தேசிய விருதை 1968 வென்றிருக்காங்க. பி. சுசிலா தமிழ் பிரபலமான சில பாடல்கள் பார்த்திங்கன்னா காதல் பறவைகள், காங்கல் எங்கே, சிட்டுக்குருவி போன்ற பாடல்கள் பிரபலமானுச்சுன்னே சொல்லலாம். சித்ரா சிறந்த பாடகிக்கான தேசிய விருதை 6 முறை வென்றிருக்காங்க. பெண் பிரிவில் அதிகபட்ச தேசிய விருதுகளை வென்ற பாடகி இவர் ஒருவர் மட்டும்தான். 1985ஆம் ஆண்டு சிந்து பைரவி படத்தில் பாடிய பாடல்களுக்காக விருதை வென்றிருக்காங்க. தமிழ் சினிமாவில் பாடிய பிரபலமான பாடல்களை சில பார்த்தோம்னா கண்ணாலனே, ஆனந்த குயிலின் பாட்டு போன்ற பாடல்களை நம்ம சொல்லலாம். எஸ்பி பாலசுப்ரமணியனும் தேசிய விருதை 6 முறை வென்றிருக்காங்க. யேசுதாஸை தொடர்ந்து அதிக முறை வென்றுள்ளவர் இவர் ஒரு மட்டும்தான். எஸ்பிபியும் 4க்கு மேற்பட்ட மொழிகளில் பாடல்களை பாடியிருக்காங்க. 1979 தனது முதல் விருதை வென்றிருக்காரு. அடுத்ததாக யார் வராங்கன்னா கேஜே யேசுதாஸும் சிறந்த பாடகருக்கான தேசிய விருதை 8 முறைக்கு மேலே வென்றிருக்காங்க. யேசுதாஸ் பாசினா அதிக எண்ணிக்கையிலான தேசிய விருதுகளை வென்ற பாடகர்களில் இவர் ஒருவர் தான். 1972ஆம் ஆண்டு தான் முதல் தேசிய விருதை வென்றிருக்காரு. இதுக்குமே நாம் தமிழ் சினிமாவில் பாடகர்களாக இருப்பவர்களுடைய பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் தமிழ் சினிமாவில் நடிகர்களும் பல படங்களுக்கு பின்னணி பாடல்கள் பாடியிருக்காங்க. அவர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். கோலிவுட்டில் பிரபலங்கள் திரையுலகில் வெவ்வேறு வேடங்களை நடிப்பது புதிதில்லைங்க. தமிழ் திரையுலகில் சிறந்த பின்னணி பாடல்களாகவும் ஆண் நடிகர்கள் பட்டியல் இருக்குதா. சிலம்பரசன் டிஆர் நடிப்பு, பாடல், நடனம், பாடல் எழுதுதல் உள்ளிட்ட பல வேடங்களை நடித்திருக்காரு. 1984ஆம் ஆண்டு தான் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார்னே சொல்லலாம். 1999ஆம் ஆண்டு முதல் பாடகராக அடிக்கடி தோன்றியிருக்காரு. 90க்கு மேற்பட்ட பாடல்களையும் பாடியுள்ளாரு. அவரது மிகவும் பிரபலமான பாடல்கள் மானம் படத்தில் இருக்குது. இந்த வரிசையில் யார் வராங்கன்னா நடிகர் தனுஷ் தான். இவருடைய நடிப்பு வாழ்க்கையை பார்த்தோம்னா 2002 தான் தொடங்கியிருக்காரு. தனுஷ் பார்த்தோம்னா தமிழ் திரைப்படத்துறையில் தயாரிப்பாளர், நடிகர், பாடகர்னும் பாடலாசிரியர் என பல வேடங்களை நடித்திருக்காரு. 2004 பின்னணி பாடகராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். 25க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு. உலக நாயகனாக இருக்கும் கமலஹாசனும் பின்னணி பாடகர் தான். 1960ஆம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர், நடன கலைஞர், பல்வேறு மொழிகளில் திரைப்படத்துறையில் பல வேடங்களை நடித்து வராரு. கமலஹாசன் பார்த்தோம்னா 1987ஆம் ஆண்டு தான் பாடத் தொடங்கி 150க்கும் மேற்பட்ட பாடல்கள் இதுவரைக்குமே பாடியிருக்காரு. நட்சத்திரமாக 1984ஆம் ஆண்டு அறிமுகமான நடிகர் தான் நடிகர் விஜயும். தாயார் ஷோபா சந்திரசேகரும் ஒரு பாடகின்னே சொல்லலாம். விஜய் பார்த்தோம்னா 1994ஆம் ஆண்டு தான் பின்னணி பாடகராக தொடங்கியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியன், KS சித்ரா, உன்னிகிருஷ்ணன், சுஜாதா தமிழ் இசைத்துறை கலைஞர்களோடு இணைந்து பாடியிருக்காரு. யார் தெரியுமா? சித்தார்த் தான். 2003ஆம் ஆண்டு பாய்ஸ் திரைப்படத்தின் மூலம் தான் நடிகராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாருன்னு சொல்லலாம். முதன்மையாக தமிழ்லையும் தெலுங்கு, இந்தி மொழிகளை பணியாற்றியிருக்காரு. சித்தார்த் பார்த்தோன்னா நடிப்பை தவிர திரைக்கதை எழுத்து, பின்னணி பாடலையும் செய்திருக்காரு. 2006ஆம் ஆண்டு தான் திரைப்படங்களுக்கு பின்னணி பாடகராக அறிமுகமானார். இவர் இன்று வரையுமே பார்த்தோம்னா 15க்கும் மேற்பட்ட பாடல்கள் தான் பாடியிருக்காரு. சந்தோஷ் சுப்பிரமணிய படத்தில் வரும் அடடா பாடலும், ஜில்ஜாங் படத்தில் வரும் சிட்டுக்குருவி ஆகியவை அவரது பிரபலமான பாடல்களாக சொல்லலாம். யார் பார்த்தோம்னா இசையமைப்பாளராக இருக்கின்ற பின்னணி பாடகர் தான் அனிருத் ரவிச்சந்திரன். தனித்துவமான மற்றும் உரத்த குரல், நானும் ரவுடிதான் படத்தில் தங்கமே இசை கருவிகள், இளம் பாடல் வரிகளும் துடிப்பான அதிர்வுக்கு சரியான துணையாக இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த பாடல் பார்த்தோம்னா 2015ஆம் ஆண்டுலாம் தான் தமிழ் சினிமாவில் இளம் கீதமாக இருந்துச்சு. வரவிருக்கும் ஃபிலிம்ஃபேர் விருதுகளை தெற்கில் சிறந்த விருதுகளை பெறுவதற்கு சரியான நேரமாகவும் அமைஞ்சிச்சு. சுஃபி இசை அமைப்புகள் A.R. ரஹ்மானின் பலம் என்றாலே துள்ளலான தாளங்கள் கூட டெக்னோ பாடல்கள் அவருக்கு பலன்னு சொல்லலாம். ரஹ்மான் போன்ற ஒரு மெஸ்ட்ரோவாக நீங்கள் இருக்கும்போது தான் வெளிப்படையாக தவறாக புரிந்து கொள்ள மாட்டீங்க. அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மயோஜாலம் குவிங்க. ஓகே கண்மணி மென்டல் மனதில் பெரிய அளவில் வெற்றி பெற்று நடன பாடல்னே சொல்லலாம்.
வீடியோவில் நாம் சினிமா பாடல்களை தெரிஞ்சுக்கொண்டோம். அது மட்டும் இல்லாமல் படங்களில் நடித்து பாடல்கள் பாடிய பிரபலங்களையும் அறிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலோடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.